அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான தலைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், பகிர்ந்திருக்கேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைப்பா இது இருக்க போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநங்கைகளை பத்தி நம்ம பேச போறோம். அதாவது மதிப்பிற்குரிய திருநங்கைகளை அப்படின்ற தலைப்புல, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெஸ்பெக்டட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்ற தலைப்புல நான் பேச போறேன். திருநங்கைகளை பத்தி நான் பேசுறது பாத்தீங்கன்னா, திருநம்பிகளையும் அது அவங்களுக்கும் பொருந்தும். நான் இவங்களுக்கு திருநங்கைகளுக்கான பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் திருநம்பிகளுக்கும் பொருந்தும். அவங்களுக்கு சேர்த்துதான் இந்த தலைப்புல நான் பேசுறேன். சரி, நம்ம ஏன் இதை பேசணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம திருநங்கைகள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பேரை கேட்டாலும் சரி, அவங்கள பார்த்தாலும் சரி, நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சில விஷயங்கள் தான். அந்த சில விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா, நான் அந்த ஒரு விஷயங்கள் எண்ணங்கள் அவங்களுக்கு ஒரு உயர்வா நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம். அதிகபட்சம் பொதுவா எல்லாருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பார்த்த உடனே, அவங்க பேரை கேட்ட உடனே, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஒண்ணு, அவங்க பாலின மாற்றம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கவர்ச்சியான உடையா இருக்கலாம், இல்ல அவங்க செய்யக்கூடிய பாலியல் தொழிலா இருக்கலாம், இல்ல சிக்னல்ஸ் இல்ல ட்ரெயின்ல அவங்க பிச்சை எடுக்கிறதா இருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஏன் அப்படி இருக்காங்க அவங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? அவங்களுடைய வாழ்க்கை உண்மையா அவங்க விரும்பக்கூடிய வாழ்க்கை என்ன? இதெல்லாம் அவங்க விரும்பிதான் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல இப்படி பண்றாங்கன்னா அதுக்கான காரணம் யாரு அப்படின்ற விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா டோட்டலா அது வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தையும் அதை பற்றிய ஒரு தகவலை பற்றி நம்ம பேச போறோம். அப்படி பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்க ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பேச ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா பேச பேச அதுக்கான உண்மை நிலவரத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்குமே புரிய வரும். அவங்க நிலைமை என்ன, ஏன் இப்படி இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்ற விஷயம் கண்டிப்பா புரிய வரும். அப்ப நீங்களும் இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில இந்த ஒரு முயற்சியில உங்களுக்கு விருப்பம் இருந்ததா, தயவு செஞ்சு திருநங்கைகளுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க இந்த வீடியோ நான் பலமுறை கேட்டிருக்கேன் உங்களை. நான் இந்த வீடியோக்கெல்லாம் ஒவ்வொரு டைம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் பொதுவா சொல்றது. ஆனா இந்த வீடியோவை இனி வரக்கூடிய இது சம்பந்தப்பட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 பகுதிகள் நான் பேச நினைச்சிட்டு இருக்கேன். இந்த அனைத்து பகுதிகளும் திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கான மாற்றம் உருவாகணும்னா அது வேற எங்கேயுமே இல்லை. இந்த சமுதாயம் மாறினா மட்டும்தான், அவங்க மீதான அந்த ஏளனமான பார்வை மாறினா மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்படி ஒரு மாற்றம் ஏற்படணும்னா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சேர்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாருக்கூடையும் பகிர்ந்து அவங்களுடைய மதிப்பை அதிகப்படுத்தணும். அப்பதான் அவங்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாவே இது சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்க தயவு செஞ்சு, நான் திரும்ப திரும்ப சொல்றது, இது வரைக்கும் நீங்க நான் போட்ட வீடியோக்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது, லைக் பண்ணீங்களான்னு தெரியாது, சப்ஸ்கிரைப் பண்ண எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க தொடர்ந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். அதே மாதிரி நான் பேசுறது மட்டும் இல்லாம சில திருநங்கைகளையும் சந்திச்சு அவங்களுடைய நேரடி பேட்டியும் எடுத்து போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொல்றதை விட, படிச்சதை வச்சு இல்ல அவங்க சொன்னதை கேட்டதை வச்சு நான் சொல்றதை விட, அவங்களா அவங்களுடைய பிரச்சனைகளை பேசும்பொழுது கண்டிப்பா இன்னொரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க இந்த சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க அது ஒரு துணையா இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் அதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம தொடர்ந்து செய்யலாம். தயவு செஞ்சு நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த ஒரு முயற்சிக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.